வணக்கம். ஆரம்ப கல்வி பாடத்திட்டத்துக்கமைவான இலக்கணம் இடம். இடம் 3 வகைப்படும். இடம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்றால் என்னென்று பார்ப்போம். பேசுபவர் தன்னை பற்றி குறிப்பது. உதாரணமாக ஒரு ஆள் பேசிக்கொண்டிருப்பவரை தன்மை என்று சொல்லுவார். அந்த பேசுற ஆள், நான் உங்களோட கழிச்சு கொண்டிருக்கிறேன். நாங்க பல பேர் உங்களோட வீடியோல காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நாங்கள் யான். இப்ப தன்மை என்பது பேசுபவரை குறிக்கும். உதாரணமாக நான், நாங்கள், யான்கள், யான் என்பவற்றை குறிக்கலாம். அடுத்து பார்ப்போம். முன்னிலை. முன்னால் இருப்பவரை குறிப்பது. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்னால இருக்கிறார்கள், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், நீ என்று சொல்லலாம், நீங்கள் என்று சொல்லலாம். நீங்க கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள், நீ, நீங்கள், நீ வீர். முன்னிலை என்பது முன்னால் இருப்பவரை குறிக்கும். உதாரணம் நீ, நீங்கள். அடுத்த படர்க்கையை பார்ப்போம். பேசுபவர் கேட்பவர் தவிர்ந்த ஏனையவற்றை குறிக்கும். அப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுட்டீங்கள், இது தவிர்ந்த ஏனையவை. உதாரணமா அது, அவர் கொழும்பு சென்றார், அவரை பற்றி நாங்க கதைக்கிறோம். ஆனா அவர் முன்னுக்கு இருக்கிறாரோ எல்லாரும் பேசுகிறவராயிருப்பாரோ இல்லை, அவ்வாறானதை குறிக்கும். உதாரணமாக அது, அவை, அவர், பாடசாலை, பொருட்கள் எல்லாம் குறிக்கும். என்ன, உயிரற்ற பொருள் எல்லாம் குறிக்கும். பாடசாலை, காவலகம், இதெல்லாம் படர்க்கையாக அமையும். எனவே இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்றால் என்ன? பேசுபவரை குறிக்கும். சுருக்கமாக வைத்திருப்பார். முன்னிலை என்றால் கேட்பவரை குறிக்கும். படர்க்கை என்றால் பேசுபவர் கேட்பதை இந்த ஏனையவற்றை குறிக்கும் என்று ஞாபகம் வச்சுக் கொள்ள வேண்டும். இவ்வாறான இடம் சம்பந்தமான இலக்கணம் தரம் 4, தரம் 5 உண்டு. அத்தோடு புலமை பரீட்சையில் இந்த இடம் சம்பந்தமான கேள்வி வாரதுண்டு. எவ்வாறு என்று சொன்னா, பந்தியில் பாட்டை போட்டு உங்களுக்கு 6 கேள்வி கேட்கக்குள்ள, உதாரணமாக ஒரு கேள்வி சொல்றேன். பந்தியில் இடம்பெற்றுள்ள தன்மை சொல்லை தெரிவு செய்க, அல்ல தன்மை பேர் சொல்லை தெரிவு செய்க, முன்னிலை பேர் சொல்லை தெரிவு, முன்னிலை சொல்லை தெரிவு செய்க, படர்க்கை பேர் சொல்லை தெரிவு செய்க, படர்க்கை பேர் சொல்லை தெரிவு செய்க, படர்க்கை முன்னிலை தன்மை என்று கேட்பாங்க. அப்ப நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேள்வியில பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் உங்களோட மாதிரி பரீட்சையை செய்யணும், அதை விளங்கிக் கொள்ள முடியும். இப்போது நாங்கள் இந்த முன்னிலை தன்மை படர்க்கை, அதாவது இடம் சார்ந்த ஒரு பயிற்சியில் ஈடுபடுவோம். இதனை நீங்கள் கொப்பியில் எழுதி செய்வதன் மூலம் உங்களுடைய பயிற்சியை செய்வதன் மூலம் மேலதிக அறிவு ஏற்படும். கட்டத்தில் தரப்பட்டுள்ள சொற்களை தன்மை, முன்னிலை, படர்க்கை என வகைப்படுத்துக. கட்டத்தில் தரப்பட்டுள்ள சொற்களை தன்மை, முன்னிலை, படர்க்கை என வகைப்படுத்துக. நீ, நான், இந்திரன், அது, நீங்கள், யான்கள், இவர், அவர், நாம், நாங்கள். இவ்வளா சொல்லையும் தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று வேறுபடுத்த போறோம். நீ என்ற சொல் அது உங்களுக்கு தெரியும், கேட்டுக்கொண்டிருக்கிறவரை சுட்டி காட்டலாம். நீ, நீ என்பது கேட்பவர், அதாவது இருக்க வரும் முன்னிலைக்க
பெறும். நான் என்பது பேசிக்கொண்டிருக்கிறேன் நான். அப்ப நான் என்பது தன்மைக்குள்ள வரும். அடுத்த இந்திரன். இந்திரன் என்பது ஒரு என்ன பொருள், அதாவது உயிருள்ள பொருளோ இவர்கிட்ட பொருளோ அது பொருள் எல்லாம் எங்க படைக்கை. இந்திரன் என்பது உயிர் உள்ளவர், பொருள் அடங்குது படற்கை. அது அது என்பது படற்கை. நீங்கள் முன்னுக்கு இருக்கிற கணவர் சேர்ந்திருப்பதை தன்மையில வரும் நீங்கள் முன்னிலை. அடுத்தது யான்கள். யான்கள் என்பது உங்களுக்கு தெரியும், தன்மைக்குள்ள வரும். இவர் இவர் சுட்டி காட்டுறேன் இவர் என்ன கேட்பர் முன்னிலைக்கு. அவர் என்பது என்ன பேச கேட்பது ஏனும். அவர் என்பது எங்க வரும் படற்கை. நாம் என்பது தன்மை, நாங்கள் என்பது தன்மை. இதில் பாருங்க இடம் 3 வகைப்படும், தன்மை, முன்னிலை, படற்கை. இதுல தன்மையில உள்ள சொல்லு, முன்னிலையில உள்ள சொல்லு, படற்கையில சொல்ல நீங்க வேறுபடுத்தி இனங்காண தெரியப்படும். தெரிந்தால்தான் புலமை பரீட்சைக்கு வருகின்ற பந்தியிலோ அல்ல பாடல்லையோ நீங்க தன்மை, முன்னிலை, படற்கை என்பவற்றை அறிந்து கொள்ள முடியும். இல்ல தன்மையில ஒருமை தன்மையும் இருக்கு, பன்மை தன்மையும் இருக்கு. ஒருமையில வார தன்மை சொல்லண்டா நான், அதுக்கு பன்மை தன்மை நாங்கள். அதே மாதிரி முன்னிலைக்கும் ஒருமை இருக்கு, முன்னிலை ஒருமை, முன்னிலை பன்மை இருக்கு. அதே மாதிரி படற்கையில ஒருமை படற்கை, பன்மை படற்கை என்று வகைப்படியும் பார்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, இதுதான் எங்களுடைய ஐக்யூ தமிழ் SP. இந்த சேனலானது மிக குறுகிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு மாணவர்கள் பலன் பெறுவதோடு வேகமாகவும் இச்சேனல் வெற்றிகளை பல கண்டு வருகின்றது. இதற்கு காரணம் எங்களுடைய புதிய நுட்பங்களுடன் வினாக்களும் தயாரித்து கொண்டு வருகின்றோம். எனவே எங்களுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் 1 தொடக்கம் 5 வரையான அனைத்து பாடங்களை உள்ளடக்கியதாக அமைய உள்ளது. அத்துடன் தனியார் வகுப்புகளுக்கு சென்று நேரத்தை வீணடிக்கும் காலத்தில் வீட்டிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு மாணவர்களும் அதோடு மாணவர்களை வீட்டில் கற்பிக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவை ஊட்டுவதற்காக இச்சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு. முதலாவது எங்களுடைய சேனலை பற்றி சொல்லியிருக்கின்றோம். 2வது பாருங்க, இதை நாங்கள் ஒரு பிரிவடிப்படையில பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். சுற்றாடல், தமிழ், ஆங்கிலம், நுண்ணறிவு, எல்லா பகுதிகளையும் அடக்கியதாக. அதே மாதிரி தரம் 1, தரம் 2 பிரிவுகளும் விரைவில் அதில் ஒன்றாக கொண்டு வரப்படும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னா, இச்சேனலில் இணைந்து கொள்வதன் மூலம்தான் நீங்கள் நாங்கள் அனுப்புகின்ற வீடியோ உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும். அதை இணைந்து கொண்டு அதோட மணி ஒன்று இணையும் போது பாருங்க, நீங்க இணைந்து கொள்ளும் போது அந்த கையடையாளம் இருக்கிற இணைந்து கொள்ளும் போது பக்கத்தில் ஒரு மணி வரும். அதுல மணியோ நீங்கள் என்ன செய்யணும்னா கிளிக் பண்ணி ஓல்டு வரும். ஓல்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் போடுகின்ற செய்தியானது கற்றல் சம்பந்தமான வீடியோ உங்களுடைய என்ன யூடியூப் சேனல் SMS ஊடாக வரும்போது நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். எனவே இதில் இணைந்து கொள்வது உங்களுடைய நலன், உங்களுடைய கல்விக்கு மேன்மேலும் வழிவகுக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். இணைந்து கொள்வதை